வைத்வா பீஷ்மாச்சாரியால் அகண்டமான ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்றுண்டு அந்த பிரம்மகிட்டேந்து அவருக்கு ஒரு ஸ்வச்சந்த மிருத்யு விரதம் ஒரு வரம் கிடைச்சது. ஸ்வச்சந்த மிருத்யு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எப்போ தோணிதோ அப்போ இந்த சரீரத்தை விடலாம். நமக்கெல்லாம் அப்படி சாதாரணமாக அப்படி இல்லை, நமக்கே தெரியாது, அது பாட்டுக்கு யமன் இழுத்துன்னு போடுவான். ஆனால் ஸ்வச்சந்த மிருத்யு அப்படின்னு சொன்னால் இவ என்னைக்கு தோன்றதோ எப்போ தோன்றதோ அந்த சமயத்தில் அவள் சரீரத்தை விடுறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு சாமர்த்தியம் உண்டு. அந்த சக்தி அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொன்னால் அந்த பித்ருபக்தி, பிதாவுக்காக இந்த பிரம்மச்சரிய விரதத்தை ஏத்துண்டார் அப்படிங்கிறதுனால. இந்த கதையெல்லாம் சொல்லுவா. இப்போ பிதா அதுவும் எதுக்காக ஒரு சின்ன சந்தேகம் வரும் வேதாந்தத்தில், அத்தனை நாள் இவர் ஜீவிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு. எந்த மாதிரி கிடக்கார் அப்படின்னு கேட்டால், யுத்தத்தில் எல்லாம் உடம்பு பூரா பானம் தொலைச்சிருக்கு. ஏன்னா அவர் நிறுத்திட்டார், பானம் விடுறதை நிறுத்திட்டார், அவர் யுத்தம் பண்ணுறதை நிறுத்திவிட்டார். அப்புறம் இவெல்லாம் அடித்து உடம்பு பூரா ஒரே பானம், அப்படியே உருண்டு கிடக்கார் தரையில். இதை கௌரவமாக சொல்லுறது சரசையேல் அவர் இருக்காருன்னு. இதுதான் அங்கே நடந்தது. கௌரவமாக அவர் சொல்கிறது எப்படின்னு கேட்டால், அவர் சரசையேல படுத்துட்டு இருக்கார் அப்படின்னா அவருக்காகனே ஏதோ ஸ்பெஷலாக சரசையன்னு தயார் பண்ணி அதில் இவர் ஏறி இவர் படுத்துட்டு இருக்கா மாதிரி அப்படி சொல்லுவா. அப்படின்னா நம்ம யோசிச்சா எப்படி கிடைக்கிறது? உடம்பு பூரா பாடம் குத்தி இருக்கிற சமயத்தில் அப்படியே உருண்டு இருக்கிறவர் எதுக்காக அந்த பிராணனை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பகவத் பாதால் சாங்கர பாஷ்யத்தில் சமாதானம் ஒன்று சொல்லியிருக்கார். அது எதுக்காகன்னு சொன்னால், இப்போ இந்த சமயம் தட்சிணாயனமாம். தட்சிணாயனத்தில் பிராணனை விடுறதுங்கிறது அவ்வளோ வசதி இல்லை. அதனால் உத்தராயணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருந்திருக்கார். இன்னும் கூட பார்த்தா வேதாந்த சித்தாந்தப்படி தத்துவஜானியாக இருக்கிறவன் எந்த காலத்தில் உயிரை விட்டாலும் அது உத்தராயணம் தான். அவன் போகிற மார்க்கம் உத்தராயணம். அதனால் தட்சிணாயனத்தில் பிராணனை விடுறதுங்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய நஷ்டத்தை கொடுக்க போகிறதில்லை. இருந்தாலும் எதுக்காக அவர் காத்துட்டு இருந்தாருன்னு கேட்டால், பித்ருபக்தியுடைய ஒரு விசேஷமான மகிமையை காமிக்கிறதுக்காக. பிதாவிடத்திலேருந்து அவருக்கு ஸ்வச்சந்த மிருத்யுங்கிற ஒரு வரம் கிடைச்சிருந்ததே, அந்த வரம் நிஜம்தான் அப்படிங்கிறத லோகத்துக்கு பண்ணி காமிக்கிறார். இல்லைன்னா பித்ருபக்திங்கிறது அதனுடைய ஒரு மகிமை லோகத்துக்கு தெரியாது போயிடும். ஆகையால் இந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும் நான் நினச்ச சமயத்தில் என்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ண முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இருந்தார்னு பாஷ்யத்தில் எழுதியிருக்கார். பித்ருப்பிரசாத லப்த ஸ்வச்சந்த மிருத்யுதா கியாபனார்த்தம். அப்பாவுடைய பித்ருபக்தியால் கிடைக்கக்கூடிய அந்த விசேஷமான ஒரு மகிமை இருக்கே, அதை வெளியில் காமிக்கணுங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தார்னு அங்கே எழுதியிருக்கான். நான் இதுக்காக சொல்ல வந்தேன், அப்பேற்பட்ட பீஷ்மாச்சாரியர் இருக்காரே, அவர் வாயால் வந்தது தான் இந்த சஹசிரநாம் இன்னைக்கு பாராயணம் பண்ணுறது. இந்த மாக சுக்ல சப்தமி அன்னைக்கு தான் சூரியன் நிஜமாக தட்சிணாயனத்திலேருந்து உத்தராயணத்துக்கு போகிறாருன்னு சொல்கிறார். இந்த கணக்கெல்லாம் நமக்கு ஒன்று ரொம்ப தெரியாது. இப்போல்லாம் ஏதோ ரொம்ப முன்னாடியே போயிடுறார் அப்படின்னு வேறு சொல்கிறா. அது நாளைக்கு ஏதோ ஒரு சபை வேறு இருக்குது. இருந்தாலும் இந்த மாக மாசத்தில் சுக்லபக்ஷ சப்தமி இருக்கே, இந்த ரச சப்தமி, இன்னி தினத்தில் தான் அவருடைய உத்தராயணங்கிறது ஏற்படுறதுன்னு ஒரு ஐதிஹ்யம். அதனால தான் இது வந்ததுக்கப்புறம் மறுநாளைக்கு அவர் சரீரத்தை தியாகம் பண்ணணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தார். இந்த ரசசப்தமி புண்ணிய காலத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் சொல்லியிருக்கு, அதுக்கே சொல்லியிருக்கு. நான் ஒரு நிமிஷம் அதனுடைய ஸ்லோகத்தை சொல்லி காமிக்கிறேன். இந்த ரதசப்தமியில் உள்ள விசேஷத்தை சொல்லக்கூடிய ஸ்கந்த புராணத்திலேருந்து சில ஸ்லோகங்கள்லாம் போட்டிருக்கா. 7 விதமான பாபத்தை இந்த
ரசசப்தமியில் அந்த சப்தார்க்க பத்திரத்தை வச்சுட்டு ஸ்நானம் பண்ணுறதுனால இது 7 விதமான பாபங்களை நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. எப்படின்னா, எத்யத் கர்ம கிருதம் பாபம் மயா சப்தசு ஜன்மசு தன்மே ரோகஞ்ச சோகஞ்ச மாகரி ஹந்து சப்தமி. மகர மாசத்தில் வரக்கூடிய சப்தமி தினத்துக்கு அந்த நாள் அவள் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான நாள். ஏதஜன்ம கிருதம் பாபம் எச்ச ஜன்மாந்தரார்ஜிதம் மனோ வாக் காயஜம் எச்ச ஜாதாஜாத்தே ச ஏ புனः இதி சப்தவிதம் பாபம் ஸ்நானான்மே சப்தசப்திகே சப்தவியாதி சமாயுக்தம் ஹரமாகரி சப்தமி. அதான் இந்த ஜென்மாவில் பண்ணின தோஷங்கள், ஜன்மாந்திரத்தில் ஏதாவது பாக்கி இருந்தால் அது, மனசுனாலேயும் வாக்கா ரெண்டாச்சு, மனசுனாலே வாக்காலே காயம் சரீரத்தினாலே செய்யக்கூடிய பாபங்கள் 5 ஆயிடுத்து. ஜாத்தம் அஜாத்தம்னு இன்னொரு 2 தனியாக வச்சுருக்கார். இது எல்லாத்தையும் சேர்த்து 7 விதமான பாபத்தையும் இந்த ஸ்நானமானது போக்குறது அப்படின்னு இந்த சப்தமியுடைய ஒரு மகாத்மியம். இந்த மகாத்மியம் ஆனதுக்கு அப்புறம் போச்சு இந்த பீஷ்ம அஷ்டமி இருக்கே, அதனுடைய விசேஷம் வருது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, பீஷ்மருக்கு வாஸ்தவமாக அவருடைய சந்ததிங்கிறது இல்லை. ஆனால் அந்த பீஷ்மர் பிதாமகர்னு பேரை அடைஞ்சிருக்கார், பீஷ்ம பிதாமகர் அப்படின்னு. அப்போனா எல்லாருமே அவருக்கு கடமைப்பட்டிருக்கா, எல்லாருக்கும் பிதாமகராக இருக்கா. பிரம்மா ஒரு பிதாமகர், இவர் ஒரு பிதாமகர். அதனால அஷ்டமி திவசே செய்வ பீஷ்ம தர்ப்பணம் ஆச்சரேத். தத்யாத் பிரதத்யாத் பீஷ்மாய தர்ப்பணம் பிரதிவத்சரம். ஒவ்வொரு வருஷத்துலேயும் அந்த பீஷ்மாஷ்டமி தினத்தில் பீஷ்ம தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீஷ்மருக்கு கொடுக்கக்கூடிய அர்க்கியத்தை அவசியம் பண்ணியானமா. இது பண்ணினா என்ன பலம் அப்படின்னு கேட்டால், தேன தர்ப்பண மாத்திரேன சஹசிர த்விஜ போஜனே யத் பலம் கதிதம் சத்பிஹி தது அவாப்னோதி அசம்சய. இந்த பீஷ்ம தர்ப்பணம் பண்ணினத்தினாலே சஹசிர த்விஜ போஜனம், 1000 பிராமணாளுக்கு போஜனம் பண்ணி வச்ச அந்த பலம் கிடைக்குமா. சுக்லாஷ்டமியாந்து மாகஸ்ய தத்யாத் பீஷ்மாய யோ ஜலம் சம்வத்சர கிருத்தம் பாபம் தட்சணாதேவ நஷ்யதி. ஒரு வருஷத்தில் இவன் எத்தனை தோஷங்கள் ஏற்பட்டிருக்குமோ இவனுக்கு, அது எல்லாம் ஒரு க்ஷணத்தில் இது காணாமல் போயிடும். இந்த தர்ப்பணத்தினுடைய பலம். பிராமணாத்யாச்ச ஏ வர்ணாக தத்யுஹு பீஷ்மாய நோ ஜலம் சம்வத்சர கிருத்தம் தேஷாம் புண்ணியம் நஷ்யதி சத்தமா. இதுதான் இதை நித்தியம்னு சொல்கிறதுக்கு காமிக்கிறது. இப்போ சாஸ்திரம் என்ன பண்ணோம்னா, இதை பண்ணினா பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், அந்த பலம் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறவா பண்ண வேண்டாம் போல இருக்குதுன்னு தோணும். அப்படி விடக்கூடாதேங்கிறதுக்காக உடனே சொல்லும், இதை செய்யலைன்னா இவ்வளோ பெரிய தோஷம் உண்டு அப்படின்னு. ஒரு வருஷம் பண்ணின பாப்பம் இந்த தர்ப்பணம் பண்ணினத்தினாலே போகும்னு சொன்ன மாதிரியே, நீ பண்ணாமல் இருந்தால் ஒரு வருஷம் பண்ணின புண்ணியம் காணாமல் போயிடும் அப்படின்னு வர சொல்கிறது. அப்படி சொன்னால் அது அவசியம் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ பாபம் போகுமா புண்ணியம் போகுமா அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை, இதை அவசியம் பண்ணணுங்கிறதுக்கு இதுதான் ஒரு அடையாளம். செய்யலைன்னா தோஷம் சொல்லியிருந்தால் அப்போ அந்த செய்யக்கூடிய கர்மா நித்திய கர்மா, அதை விடக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய தாற்பயம். பீஷ்மாச்சாரியாளுக்கு நாளைக்கு செய்ய வேண்டியது. இன்னி தினத்தில் அவர் தான் இந்த சஹசிரநாமத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். அவர் சரசிகையில் படுத்துட்டு இருந்தார், உத்தராயணத்தை பிரதீட்சை பண்ணிட்டு. அந்த சமயத்தில் கிருஷ்ணருடைய ஒரு பிரேரணையாலே தர்மபுத்திரர் வந்து அவர்கிட்ட கேட்காத கேள்வி இல்லை, அத்தனை தர்மங்களை பற்றி எல்லா தர்மத்தையும் பற்றி கேள்வி கேட்குறார். எல்லாத்துக்கும் சளைக்காமல் பதில் சொல்கிறார். சளைக்காமல் பதில் சொல்லி அந்த சாந்தி பருவம் இருக்கே மகாபாரதத்தில், அந்த சாந்தி பருவத்தில் பார்த்தா ஏகப்பட்ட அத்தியாயங்கள். ஒவ்வொரு அத்தியாயத்து ரொம்ப பெருசாக இருக்குது அந்த சாந்தி பருவம். ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் இந்த ராஜதர்மத்திலேருந்து ஆரம்பித்து வர்ணாசிரம தர்மங்கள் என்ன, சன்னியாச தர்மம் என்ன, அத்தனையும் சொல்லியிருக்கு. அத்தனை விசேஷம் சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் இங்கே ஒரு சஹசிரநாமத்தினுடைய விசேஷம். இது எப்படி இந்த சஹசிரநாமம் விஷ்ணு சஹசிரநாமம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால், ரொம்ப சுலபமாக ஜபம் பண்ணின மாத்திரத்தில் மோட்சம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வி.
மோட்சம் வேணுங்கிறது 4வது புருஷார்த்தத்தை அடையிறது மகா கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிரசித்தமாக இருக்குது. முதல்ல மோட்சம் வேணுங்கிற ஆசையே வராது, வந்தாலும் அதை அடையிறதுக்கு இவன் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். ஞானம் வந்தோ உபாசனையாலேயே இவன் மோட்சம் அடையணும்னா ஒன்றும் சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. ஆனால் கிங் ஜபன் முச்சியத்தே ஜந்துஹு, ஜபம் பண்ணின மாத்திரத்தினாலேயே சம்சார பந்தத்திலேருந்து முக்தி வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன உபாயம் அப்படின்னு கேட்குறார். உடனே சொல்கிறார். அப்போ தான் இந்த சஹஸ்ரநாமத்தை அங்கே உபதேசம் பண்ணுறார். இந்த சஹஸ்ரநாமத்தை சொன்ன மாத்திரத்தில் ஜப மாத்திரத்தினாலே நமக்கு அந்த பரமபுருஷார்த்தம் அப்படிங்கிறது பிராப்தமாகிறது. இதை உபதேசம் பண்ணினது பீஷ்மாச்சாரியர். இப்போ அவருடைய ஒரு முகாரவிந்தத்தினால இது வந்ததுங்கிறது இதனுடைய ஒரு விசேஷம். பகவான் பக்கத்தில் இருந்து அதை அனுமதித்து அவர் மூலமாக இது வரணும்னு பண்ணி வச்சது அது வேற ஒரு விசேஷம். தானாக வரல, எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்கிற காரியம். அதை நாம் காலங்காலமாக ரசசப்தமி தினத்திலே நம்ம காலேஜில் இந்த மாதிரி பாராயணம் பண்ணுறது, அப்புறம் பீஷ்மாச்சாரியருடைய அந்த மகிமையை பற்றி சொல்கிறதுங்கிறது நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இது நமக்கு அந்த ஸ்ரீனிவாசன் ஐயர் மாமா அவர் ரொம்ப நாளாக நடந்துருக்கா. நான் பார்க்குறதுலேருந்தே அவர் வயசானவராக இருக்கார். இன்னும் இங்கேருந்து நடத்தி வச்சுட்டே இருக்கார். இப்போவும் அவர் 100 வயசை தாண்டி சௌக்கியமாக ஜீவிச்சுட்டு இருக்கார். அவர் ஆரம்பித்த இந்த தர்ம காரியமானது இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு வருஷம் கூட விட்டு போகாமல் அவிச்சின்னமாக நடந்துட்டு இருக்கு. அது பகவானுடைய ஒரு பெரிய அனுகிரகம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அவர் மேலும் மேலும் இந்த காரியம் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் நடத்தணும், அவர் பரம்பரையே அப்படி நடத்தணும் அப்படிங்கிறத நான் பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். மேலே நீங்கள் சொல்லுங்க. அவர் சொல்கிறாரா? எல்லாரும் மனனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆச்சாரியா சொன்னார். விஷ்ணு சஹஸ்ரநாம பட்டணம் கண்டிப்பாக ஆத்மாவாரே திரஷ்டவியா ஸ்ரோத்தவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியான்ற இன்னொரு வேத வாக்கியம், அதில் ஒன்று இந்த சஹஸ்ரநாமம் கூட தப்பே கிடையாது. நம்ம பட்டணம் பண்ணணும்னா நாமங்கள், நாம கீர்த்தனம், நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த வைசிஷ்டியத்தை நம்ம பார்க்கணும். அர்த்தம் புத்வா சப்த ரச்சனம். எல்லாரும் மாதிரி நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம், பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஒரு விதம் பலன் உண்டு, இல்லைன்னு இல்லை, கண்டிப்பாக பலன் உண்டு. விசேஷமாக ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் எல்லாம் சொல்லும்போது ஸ்ரத்தையா நம்ம என்ன பண்ணுறோமோ அது அர்த்தம் புத்வா சப்த ரச்சனன்ற மாதிரி ஒரு விதம். அஸ்ரத்தையா தேயம்ன்றது அப்படியே பண்ணக்கூடிய ஒரு விதம். அந்த மாதிரி எல்லாம் உபநிஷத்து சொல்லி தாத்பரியம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கணும், விசேஷமாக புரிஞ்சுட்டு படிக்கணும் அப்படின்னு. அதில் ஒரு நாமத்தை நம்ம பார்க்கலாம். எப்படின்னு காமஹா காமகிருத் எப்படி இருக்கு? காமஹா காமம் ஹினஸ்தீதி, காமகிருத் காமம் கரோதீதி, காமஹா கமஹந்தி ஹனஹிம்சா காமம் ஹந்தி ಅಥವಾ காமகிருத் ரெண்டும் இருக்கு. காமஹா காமகிருத் விருத்த பதங்கள். ஒரு விதத்தில் காமத்தை நாசம் பண்ணிட்டு இன்னொரு விதத்தில் காமத்தை உண்டாக்கக்கூடியவன் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு இருக்கு. பயகரத் பயநாசன் அதுவும் இருக்கு, அது இருக்கு கண்டிப்பா. அதாவது விருத்த தர்ம சமாவேசம் அங்கதான் இருக்கு. அப்போஹனன்ஸ் எல்லாமே இருக்கு. விசேஷமா இங்க காமஹா காமகிருத் அப்படின்னு சொல்லும்போது எந்த விதத்துல காமஹா எந்த விதத்துல காமகிருத் அப்படின்றது கொஞ்சம் பார்க்கணும். சாஸ்திரத்துல ஒரு வச்சனம் உண்டு, காமத்துடைய விளைவு எப்படியெல்லாம் இருக்குன்றது. பிரசுப்த தனு விச்சின்ன உதார பேதா, அதாவது 4 விதமா காமத்துடைய பிரபாவம் அந்த அளவுக்கு. பிரசுப்த தனு விச்சின்ன உதாரம், அதோடைய காமம் எப்படியெல்லாம் வளருதுன்றது ஒரு விதம்.
பிரசுப்தா, அதாவது அந்த குழந்தை வயிற்றுல, அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும்போது கர்ப்பாவஸ்தாயாம் காமம் பிரசுப்தம், அது எந்த விதமான வேலையும் பண்ணாது. இப்போ நித்ரா காலத்திலேயே எல்லா இந்திரியங்களும் உபரத்தமாக இருக்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான ஞானமும் வராதுன்றது ஒன்று இருக்குது. அதே மாதிரி கர்ப்பாவஸ்தையில் காமம்ன்றது அது சுப்தமாக இருக்கும், எந்த விதமான வேலையும் பண்ணாதுன்றது ஒன்று. கர்ப்பத்திலேருந்து வெளியே வரும்போது தனு அந்த குழந்தையாக இருக்கும்போது சைஷவாவஸ்தையில் அது அல்பமாக இருக்கும், ஒன்றும் அதோடைய விளைவு இருக்காது. ஆனால் அல்பமாக காமம் அந்த சைஷவாவஸ்தையிலும் காமம் இருக்கு, கொஞ்சமாக இருக்கு. அதுவே கொஞ்சம் கௌமார அவஸ்தைன்னு வரும்போது தனு விச்சின்ன காமம் கொஞ்சம் காமத்துடைய பிரபாவம் கொஞ்சம் இருக்கு. அது அந்த சமயத்தில் அது இருந்தாலும் அப்புறமா அது போயிடும், அவ்வளோவா இருக்காது. அதுவே யௌவனாவஸ்தைன்னு வரும்போது உதாரணமாக இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் அந்த காமம் தன்னுடைய ஆட்டத்தை எல்லா விதத்திலையும் காட்டும். அந்த யௌவனாவஸ்தையில் செய்யக்கூடாத எல்லாத்தையும் செஞ்சுட்டே வருவான். தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி தான் அடம் பிடிச்சின்னு எல்லா விதத்துலையும் அவன் அதர்மமே பண்ணிட்டு இருப்பான். அப்போ காமத்துடைய பிரபாவம் ஃபுல்லாக குஹ்வாம் சந்திரமசோ யதான்னு பாகவதத்தில் வரும். அந்த சந்திரனுடைய அவஸ்தா எப்படி பரிபூர்ணமாக பௌர்ணமி அவஸ்தையில் இருக்கோ அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சந்திர அமாவாசையில் இல்லைன்னு இல்லை, மறைமுகமாக இருப்பான். ஆனால் அவனுடைய பூர்ண கலா அந்த பௌர்ணமியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி காமத்துடைய அந்த விளைவு பரிபூர்ணமாக யௌவனாவஸ்தையில் இருக்கும். இந்த மாதிரி பிரசுப்த தனு விச்சின்ன உதாரம், அதாவது எந்த விதத்திலேருந்து அது அந்த காலகட்டத்தில் தன்னுடைய பிரபாவத்தை விளக்கி கடைசியாக அந்த யௌவனாவஸ்தைன்னு வரும்போது தன்னுடைய பிரபாவத்தை பரிபூர்ணமாக காட்டுமோ அதுதான் காமம். அதாவது காமம்னா அனிஷ்ட விஷயக்க இச்சா, அதுதான் பிரதானமாக சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது. அனிஷ்ட விஷயக்க இச்சா அது நம்மளுக்கு தேவையில்லை, அது கூடாது. அந்த விஷயத்தில் தான் காமஹா அப்படின்னு சொல்லக்கூடியது. காமஹா அதாவது அனிஷ்ட விஷயக்க இச்சா இருந்தால் நம்மளுடைய சொரூபம் வளரவே வளராது, அது குத்சிதமாயிடும். அந்த அனிஷ்ட விஷயக்க இச்சா இருக்கும்போது நம்மளுடைய சொரூபம் எந்த விதத்திலும் அது மேலே வராது, அது அப்படியே குத்சிதமாயிடும். அப்போ நம்ம இந்த பூமியில் எதுக்காக வந்தோம் அது எல்லாமே போயிடும். திரும்பி யதா கச்சதி சாகரம்ன்றது நரக்கத்துக்கே போய் விழுந்துதான் இருக்கும், அது கூடாது. அதனால அப்பேற்பட்ட அனிஷ்ட விஷயக்க இச்சா காமம் பகவான் அதை கண்டிப்பா எடுத்துடுறார். அனிஷ்ட விஷயக்க இச்சா வரா மாதிரி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டு. அந்த விதத்துல காமஹா. அதே மாதிரி காம கிருத்து காமம் கரோத்தீதி அதுவும் இருக்கு. அது இஷ்ட விஷயக்க இச்சா, ஜபம் பண்றோம், ஹோமம் பண்றோம், இதெல்லாமே இஷ்ட சாதனம், இஷ்ட விஷயக்க இச்சா, அதை அந்த மாதிரி அவர் பண்ணுவிக்கிறார். ஆனால் தான் காம கிருத்து அப்படின்னு. மகாபாரதத்தில் ஒரு பிரசங்கம், தர்மராஜன் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. அங்கே ஒரு சர்ச்சா, 4 விதமான புருஷார்த்தத்தில் எது சிரேஷ்டம் அப்படின்னு. தர்ம அர்த்த காம மோக்ஷா. தர்மராஜன் சுவாபாவிகமா தர்மம் தான் சிரேஷ்டம் அப்படின்னு அவர் சொல்றார். தர்மராஜன் ஸ்வதா தர்மஸ்வரூபி, அதனால தர்மம் தான் 4 விதமான புருஷார்த்தத்தில் தர்மம் தான் சிரேஷ்டம் அப்படின்னு. அதே மாதிரி அர்த்தம், அர்ஜுன விஷயத்துல அர்த்தம் தான் சிரேஷ்டம்னு அவனுக்கு அந்த மாதிரி தான், ஆனால் அர்த்தம் சிரேஷ்டம் அப்படின்னு. மற்றவாளெல்லாம் மோட்சம் சிரேஷ்டம் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு விதத்தில் இப்படி இருக்கும்போது பீமன் சொல்றார் காமம் தான் சிரேஷ்டம் அப்படின்னு. காமம், பீமன் காமம் தான் சிரேஷ்டம். அதாவது காமம்னா பகவத் அனுகிரக விஷயக்க இச்சா, அதுதான். தேன வினா திருணமப்பி நச்சலத்தேன்னு எல்லாம் வேதாலாம் சொல்லும்போது பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு தேவை. அவர் இல்லாமல் எந்த விதமாக அசையும் ஆகாதுன்ற ஒரு விஷயத்தில் அப்பேற்பட்ட இச்சா, பகவத் அனுகிரக விஷயக்க இச்சா ಅಥವಾ இஷ்ட விஷயக்க இச்சா
அந்த அப்பேற்பட்ட காமம் தான் சிரேஷ்டம்னு. இந்த இப்ப இந்த இச்சா பகவத் விஷயக்க இச்சா இருந்தாதான் மோட்சம் அப்புறமா தான். அது நெக்ஸ்ட் பிரதமா சோபானம். இந்த இச்சா இது வேணும், இது இருந்தாதான் மற்றது எல்லாமே. அப்போ அந்த அப்படி பார்க்கும்போது பகவத் விஷயக்க இச்சா, இஷ்ட விஷயக்க இச்சா எல்லாம் என்ன இருக்கு, அது விகிதமானது, அது தேவைன்ற விஷயத்துல காமம் தான் சிரேஷ்டம் அப்படின்னு பீமனுடைய அபிப்பிராயம். இந்த மாதிரி காமஹா காமகிருத்து இந்த இந்த நாமஸ்மரணை இந்த வடிவத்துல நம்ம இந்த அர்த்தத்துல நம்ம அந்த மாதிரி சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா அந்த பலன் அது உண்டு. அதுதான் உபனிஷத் தெரிவிக்கக்கூடியது ஸ்ரத்தையா தேயம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஸ்ரீனிவாஸ் சார் அவருடைய குடும்பம், நான் என்னைக்கு 2007 நான் வந்தேன், அன்னிலேருந்து எப்படி தாத்தா யதா பூர்வ அகல்பத்துன்ற மாதிரி அப்படியே எந்த விதமான மாற்றமும் இல்லாம அப்படியே நடத்திட்டு வந்திருக்கார். எல்லாரையும் அதே விதத்துல ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு பகவான் இதோப்பி அதிசயமா தர்ம மார்க்கத்தில் ஈடுபாடு இருக்கிற மாதிரி நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தை ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து. இந்த விஷயம் இப்போது திராவிட சாரும் பேசினார், உபாத்தியாய சார் சொன்னார். நான் வந்து அதே விஷயத்தை பேச போகிறேன். ஆனால் அவள் என்ன சொன்னாங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். சார் சொல்லும்பொழுதே இன்றைக்கி இது ஒரு புண்ணிய காலம் அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் அவர் வந்து பிதாமகர் அப்படின்னு அவருக்கு பெயர். பிதாமகர் அப்படிங்கிற சப்தம் கொஞ்சம் ஹாஸ்யமாக, அதாவது நமக்கு எப்படி இருக்குன்னா, இங்கே நம்ம காலேஜில் ஆர்கே சார் இருந்தார், பிரின்ஸிபலாக இருந்தார். அவரை வந்து எல்லாரும் வெளியில் இருக்கவாலாம் சித்தப்பான்னு கூப்பிடுவா. சித்தப்பான்னு சொன்னால் அவரை தெரியும். ஏன்னா இங்கே படிக்கும்பொழுது அவர் இருக்குங்காலத்தில் அவருடைய அண்ணா பசங்க 2 பேர் இங்கே படித்தா. அவள் வந்து அவரை கூப்பிடும்போது சித்தப்பான்னு கூப்பிட்டு எல்லாருமே சித்தப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. அந்த மாதிரி பிதாமகர் அப்படிங்கிறது வாஸ்தவத்தில் பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் அவர் பிதாமகராக இருந்தார். அவள் கூப்பிட்டு பீஷ்ம பிதாமகர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அவர் பிதாமகராக இருக்கார். அப்பேற்பட்ட பீஷ்மங்கிற சப்தத்துக்கே பயங்கரமானவர் அப்படிங்கிறது அர்த்தம். அவருக்கு வாஸ்தவத்தில் வேறு பெயர் உண்டு. இருந்தாலும் இந்த பிரதிஜையை பண்ணார் அப்படின்னு, என்ன பிரதிஜை பண்ணார் அப்படின்னா, நைஷ்டிக பிரம்மச்சரியத்தோடு இருப்பேன், விவாகம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. அதனாலேயே அவருடைய ராஜ்யம்தான் இது. வாஸ்தவத்தில் பீஷ்மருடைய ராஜ்யம். அந்த ஒரு ராஜ்யத்தை தான் அடுத்தது திருதராஷ்டிரன் ஆட்சி செய்தார். அப்புறம் பாண்டவாலாம் ஆட்சி செய்தால். அதனால் அவருடைய ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கௌரவாலாம் துஷ்டாலாக இருக்கான்னு தெரிஞ்சும் கூட அந்த இடத்துலையே இருந்தார். பாண்டவால் பட்சத்துக்கு வரலை அவர். ஏன்னா இது ராஜதர்மம், அவளுடைய ராஜ்யம் முக்கியம் அப்படிங்கிறதுனால பாண்டவாலை விரோதிச்சுட்டு இருக்கா மாதிரி இருந்தார். அதனுடைய பிராயஷ்சித்தமாக பலனாக சரதல்பம் அப்படின்னு இப்போ சார் சொன்னார் இல்லையா, அம்பு படுக்கைன்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். வாஸ்தவத்தில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னால், சிகண்டியை வச்சு அவருக்கு உயிர் போகணும்னு இருக்கும் பொழுது அவன் கையால் உயிர் போகிறது எனக்கு, ஆனால் இதுதான் நடக்க வேண்டியது, பிராரப்தம் அதுதான். ஆனால் அவன் கையால் போக வேண்டாம்னு ஆசைப்பட்ட பீஷ்ம பிதாமகர் தன்னுடைய பேரனை பார்த்து, அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், நீ பின்னாடி இருந்து என்னை அடிச்சுடுடா, உன் கையால் நான் உயிர் விடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த ஒரு சருத்தல்பத்தை ஏற்படுத்தி அதில் படுத்துட்டு இருந்தார் அப்படின்னு மகாபாரதம். அப்படி வீரபுருஷனாக இருந்திருக்கார், கர்மயோகி. வாஸ்தவத்தில் ஞானம், கர்மம், பக்திங்கிற 3ம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானி அவர். அதனால தான் அவருக்கு தெரியாத தர்மசாஸ்திரம் இல்லைங்கிறத சார் இப்போ சொல்லும் பொழுது அந்த சாந்தி பருவால் அவர் சொல்லாத விஷயமே இல்லை. இதெல்லாம் சுருக்கமாக பாகவத புராணத்தில் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறார். என்னென்ன தர்மங்கள்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வாஞ்சிதஸ்தூத்தராயணஹா அப்படின்னு அங்கே பாகவதத்தில் உத்தராயண காலத்தை எதிர்பார்த்தார். எதுக்காக எதிர்பார்த்தார், அதில் போகணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லைங்கிறத இப்போ சார் சொன்னார். அப்போ எதிர்பார்ப்பு எதுக்காகனா வாஞ்சிதஹான்னு சொல்கிறார். எதிர்பார்த்துன்ற காலம் வந்துடுத்து அப்படின்னா அந்த காலத்துக்கு ஒரு பெருமையை தரணும் அப்படிங்கிறதுனால அந்த காலத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தார். அப்படி அந்த காலம் வந்த உடனே, அதனால் நாளைய தினம் வாஸ்தவத்தில் பீஷ்மாஷ்டமி அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி சார் சொல்லும் பொழுது இன்றைய தினம் தட்சிணாயனமாக இருந்தது. அப்போது இந்த சப்தமி அன்னைக்கு
தட்சிணாயனம் உத்தராயணங்கிற காலம் மாறும். அதே மாதிரி மாக மாதம் அப்படிங்கிறது சாந்திராயனப்படியாக நம்ம சொல்கிறோம். அதனால தான் மாக மாத சுக்லபக்ஷ சப்தமி அப்படிங்கிற காலம் வர்றது. நம்ம தை மாதங்கிறது மகர மாதம்னு சௌரமானப்படியாக விவகாரம் பண்ணுறோம், தை அப்படிங்கிற விவகாரம்லாம். அதனால் சில மாதங்கள் இந்த பீஷ்மாஷ்டமி தையிலையும் வரும், இல்லை மாசிலையும் வரும். இது அந்த பட்சத்தை பொறுத்து இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பீஷ்ம பிதாமகர் எல்லா தர்மங்களையும் சொல்லி, அதனால் கர்மயோகியாகவும் இருந்திருக்கார். தர்மசாஸ்திர விஷயங்கள் அப்பேற்பட்ட ஞானம் உடையவர். ததோபசம்ஹிருத்திய கிரஸ் சஹசிரணீஹி என்று அந்த காலம் வந்தவுடனே தன்னுடைய வார்த்தை, ஏன்னா இனிமேல் பேச வேண்டிய அவசியம் இல்லை, என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் என்ன சொந்த பேர குழந்தைகள் அவருக்கு உபதேசம் பண்ணி கொடுத்தாச்சு, இனிமேல் அவள் ராஜ்யம் பார்த்துப்பா அப்படிங்கிற எண்ணத்தோட தன்னுடைய ஒரு மோட்ச சாதனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு நினைக்கும் பொழுது துஷ்டாவ ஜன்யம் விசிருஜன் ஜனார்தனம் அப்படின்னு பாகவதத்தில் ஜன்யம் விசிருஜன் சரீரத்தை விட்டுண்டே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார் அப்படின்னு தான் இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரமானது இங்கே ஏற்படுறது. பகவானை ஸ்தோத்திரம் பண்ணார். இப்படி இந்த பகவன் நாம ஸ்தோத்திரம் பீஷ்ம பிதாமகர் தர்மபுத்திரர் கேட்டதுனால சொன்னார் அப்படின்னாலும் கூட அவருடைய அபிப்பிராயமும் அப்படி தான். பீஷ்ம பிதாமகருக்கே ஏன்னா என்னவே இருந்தாலும் பக்தி மார்க்கம் சிறந்தது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த ஒரு உபதேசத்தை அங்கே பண்ணுறார். ஆனால் கிம்ஜபன் முச்சதே ஜந்துஹூன்னு கேட்ட உடனே இதுதான் ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதிகதமோ மதஹா என்று ஆரம்பித்து பகவன் நாமத்தை சொல்கிறார். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது 1000 பெயர்கள். ஆனால் ஒவ்வொரு பெயருக்கும் என்ன அர்த்தங்கள் அப்படிங்கிறதான் ஒரு 2 பேரை எடுத்துன்னு இப்போது உபாத்தியாய சார் காமஹா காமகிருத்து அப்படிங்கிற சப்தங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மகாபரிவா ஜன்மமிருத்யு ஜராதிகா அப்படிங்கிற பதத்துக்கு அழகான வியாக்கியானம் சொல்லியிருக்கா. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன பகவானுக்கு ஸ்தோத்திரங்கள் பலவிதமான ஸ்தோத்திரங்கள் இருக்குது. பிருகஸ்தோத்திரமாலா அப்படின்னே புஸ்தகங்கள்லாம் பார்த்தேன்னா பலவிதமான ஸ்தோத்திரங்கள். ஆனால் எல்லா ஸ்தோத்திரங்களை விட இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துக்கு பெரிய பெருமை என்ன அப்படின்னால் 3 விதமான ஆச்சாரியாலும் இதுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா. மாத்வ சம்பிரதாயத்திலையும் சரி, வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கூடிய ராமானுஜரும், அதே மாதிரி ஆதிசங்கர் பகவத்பாதால் 3 பேரும் பாஷ்யம் எழுதின ஒரே ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது இன்றைய தினம் சொல்லப்பட்டது அவரால். அதனால் பக்தி விஷயமாகவும் இது அமைகிறது. இன்னொரு விஷயம், இன்றைய தினம் தர்மசாஸ்திரங்களில் ரதசப்தமின்னு சூரிய விஷயமான ஒரு பூஜை, அதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரதசப்தமி அப்படிங்கிறது சார் சொல்லும் போதே சொன்னார், அதில் விசாரங்கள்லாம் இருக்குது. உத்தராயண காலத்தில் அந்த தேர் திரும்புறதா, வாஸ்தவத்தில் அந்த ஸ்லோகம் ஸ்காந்த புராணத்தில் சூரியனுக்கு இந்த தேர் கிடைத்த நாள் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் ஒரு வாகனம் இருக்கு இல்லையா, அந்த வாகனம் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் இருக்குமே, கருட பகவான் உண்டானார், அப்புறம் விஷ்ணுவோட சேர்ந்தார் அப்படிங்கிற மாதிரி நந்திகேஸ்வருடைய உற்பத்தியெல்லாம் சொல்கிறது சைவ புராணம். அப்போது அந்த மாதிரி வாகனம் வந்து சேர்ந்த ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரியாக ஸ்காந்த புராணத்தில் சூரியனுக்கு இந்த ரதம் கிடைச்ச நாள். ஆனால் இந்த ரதம் இருக்கே, இது ஒரு விசித்திரமான ரதம் அப்படின்னு பர்திருஹரி அழகாக வர்ணிக்கிறான். பாருங்கோ, தலையெழுத்து எப்படி இருக்கோ அது மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னால் எப்படி இருந்தாலும் சரியாக ஓடிடும் அப்படின்னு. இந்த சூரியனுடைய ரதம் வாஸ்தவத்தில் இது நேராக போகவே முடியாது, அவ்வளவு இடைஞ்சல் இருக்குது. ஏன்னா இந்த தேருக்கு ஒரு சக்கரம்தான் உண்டு, 2 சக்கரம் இருந்தாலே ஒழுங்காக போகாது. அப்படிங்கிற காலத்தில் ஒரு சக்கரத்தில் இந்த தேர் ஓடுறது, இழுக்கிறதும் ஈவனான நம்பர் இல்லை, 7 குதிரைகள், 7 பக்கம் இழுத்துட்டு போகும். அப்படி ஓட்டுற டிரைவராவது நல்ல அசாமியாக இருக்கணுமா அப்படின்னா அவரும் அனூருகுன்னு, அவருக்கும் தொட கிடையாது, அப்படி ஜம்ப் பண்ணி உட்காருவார், அப்புறம் அப்படி இறங்கின்றுவார், அவரால் எந்த ஹெல்ப்பும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஓட்ட வண்டியை வச்சுன்னு ஆனால் பர்ஃபெக்டாக 6:45 இப்போது உதயன்னா டயத்துக்கு வந்துடுவார். இப்படி கரெக்டாக அந்த வேகத்தை கொஞ்சம் கூட குறைக்காமல், என்னென்னா தலையெழுத்து, அவருக்கு நல்ல தலையெழுத்து இருக்குது, இந்த மாதிரி வண்டியை வச்சுன்னு ஓட்டின்னு இருக்காருன்னு ஒரு ஹாஸ்யமாக சொல்கிறார் பர்திருஹரி. இப்படியாக அந்த சூரிய பகவானுடைய அந்த தேரானது திரும்பக்கூடிய காலம் உத்தராயண காலங்கிறது. ஏன்னா இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன வண்டியாக இருந்தால் டக்குன்னு திரும்பிடும், திருவையார் தேர் திரும்பணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்குமோ இல்லையோ, அதுபோல் இவருடைய தேர் திரும்பணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் வேண்டி இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சப்தமி திதியில் அவருடைய ரதம் திரும்புறது உத்தராயண காலத்தில் அப்படின்னு சொல்கிறா. அப்பேற்பட்ட ஒரு
அதனால் சூரிய பூஜை பண்ணக்கூடிய, அதனால தான் அர்க்கபத்திர ஸ்நானம்னு அவருக்கு பிரீத்தியாக இருக்கக்கூடிய அந்த எருக்கிளையை வச்சுன்னு ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அதனுடைய பலன்கள்லாம் சார் படித்தார். இப்பேற்பட்ட ஒரு ஸ்நான மகிமையுடைய இன்றைய தினம். அதனால் சூரிய விஷயமாகவும், சூரியன் தான் வாஸ்தவத்தில் நம்மளுடைய சரீர ஆரோக்கியத்தையும் தரக்கூடியவர், ஞானத்தையும் தரக்கூடியவர். சகலவிதமான சாஸ்திரங்களும் சகலவிதமான விஷயங்களும் சூரியன்கிட்டேருந்து பெற்றதாகவே புராணங்களில் சொல்லப்படுறது. சுக்ல எஜுர்வேதம் சொல்லக்கூடிய அந்த எஜுர்வேதத்தை கூட யாக்ஞவல்கர் சூரியன்கிட்டேருந்து பெற்றெடுத்தார் அப்படின்னு, இப்படி வேதமாக இருக்கட்டும் புராணமாக இருக்கட்டும் எல்லாமே சூரியன்கிட்டேருந்து பெற்றார்கள் அப்படின்னு சொல்கிறா. பொதுவாக பிரசித்தமான ஒரு பதம், ஒரு ஸ்லோகம் உண்டு, ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் அப்படின்னு. நமக்கு சரீர ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சூரியனை பிரார்த்தனை பண்ணணும். அப்பேற்பட்ட ஒரு உகந்த நாள், ஒரு புண்ணிய தினமாக இது இன்றைய தினம் அமைகிறது. அதே மாதிரியாக இன்றைய தினம் அவர் சொன்ன இந்த சஹஸ்ரநாம பாராயணம், அதை சொன்னவராகிய பீஷ்மருடைய ஒரு கிருதஜ்ஞதா நிவேதனம் அப்படிங்கிறது நாளைக்கு நீங்கள் எல்லாரும் அவசியம் பண்ணணும். சார் இப்போ சொன்னார் இல்லையா, இது பண்ண தர்ப்பணம் பண்ணலைன்னா பாபம் உண்டுன்னு ஏன் சொல்கிறா அப்படின்னா, அது நித்திய கர்மா அப்படிங்கிறதுனால. அதனால் ஜீவத் பிதிர்காலாக அப்பா இருந்தாலும் கூட நாளைய தினம் ஒரு 3 ஸ்லோகங்கள் இருக்குது, வையாகிரபாத கோத்ராய அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த பீஷ்ம வர்மாவுக்கு இந்த அர்க்கியத்தை விடுறேன் அப்படின்னு நாளைய தினம் எல்லாரும் இந்த தர்ப்பணத்தை பண்ணணும் அப்படிங்கிறது. வாஸ்தவத்தில் ஸ்ராத்தமே சொல்லியிருக்கார். ஸ்ராத்தம் காமியமாக சொல்லியிருக்கார். ஆனால் தர்ப்பணங்கிறது நித்தியமாக விதிக்கப்படுறது அவசியம். இது என்னது அப்படின்னா, இப்பேற்பட்ட ஒரு நன்மையை நமக்கு கொடுத்தவராகிய அவருக்கு நம் பண்ணக்கூடிய கிருதஜ்ஞதை அப்படிங்கிற விதத்தில் நாளைய தினம் பீஷ்மாஷ்டமி, அதுதான் சார் ஆரம்பிக்கும் பொழுதே ரதசப்தமியும் பீஷ்மாஷ்டமி சேர்ந்தே வரும். சுக்லபக்ஷ சப்தமி, ரதசப்தமி, மறுநாள் அஷ்டமி. நாளைய தினம் எல்லோரும் அவசியம் சந்தியாவந்தனம் பண்ணி முடித்த உடனே கையோடவே நாளைக்கு இந்த பீஷ்ம தர்ப்பணம் அப்படிங்கிறது அவசியம் எல்லா குழந்தைகளும் பண்ணணும். அதனுடைய நித்தியத்துவம் மட்டும் இல்லை, பலனும் சொல்லியிருக்கார். பண்ணினால் நாம் 1 வருஷம் பண்ண பாபங்கள் நீங்கிறது அப்படிங்கிற காரணத்தினால அவசியம் இதை பண்ணணும். அப்பேற்பட்ட உகந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை சோதனம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேண்டியிருக்கு. தர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேண்டிய உபகாரம், அதை பண்ணுங்கோன்னு சொல்ல வேண்டிய ஒருத்தர் வேண்டியிருக்கு. அதுபோல் இந்த ஒரு சஹஸ்ரநாம பாராயணத்தை வருஷா வருஷம் ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுதும் அவளுக்கு முன்னாடிலேருந்துன்னு ஆரம்பித்தா, நாங்கள்லாம் இங்கே படிக்கும் பொழுதுலேருந்து நான் 93 நாங்கள்லாம் இங்கே சேர்ந்தோம். எனக்கும் முன்னாடி ஷாம் சார்லாம் இங்கே வந்தார். அது அப்போலேருந்து அவர் அதுக்கும் முன்னாடி அப்படி தான் சொல்லணும். இப்படியாக முன்னாடி அப்படின்னா பூர்வமாக போயிட்டே இருக்கும். அது அதான் அவாவாளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாரும் அந்த மாமாவை பார்த்துருப்பா. படிக்கும் காலத்துலேயோ இல்லை அத்தியாபகாலாக இருக்கும் பொழுதோ பிரின்ஸ்பலாகி ரிட்டையர் ஆகி இப்படி பல இன்றைக்கி யாரெல்லாம் இருக்காலோ அவள் எல்லாருமே மாமாவை பற்றி சொல்லுவாள். என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த தர்மானுஷ்டானத்தை இந்த ஒரு இடத்துல புண்ணியமான ஒரு க்ஷேத்திரத்தில் எங்கே மகாபரிவா இருந்தாலோ அந்த இடத்துல நடத்தணும்னு ஆசைப்பட்டு இங்கே நடத்தின்னு இருக்கார். இந்த தர்மம் அவிச்சின்னமாக நடக்கணும். அவருக்கும் எல்லா விதமான ஸ்ரேயஸையும் நமக்கும் பகவான் சர்வஸ்ரேயஸையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. இன்றைய தினத்தை பற்றி ஸ்காந்த புராண ரீதியாக நம்முடைய ஆச்சாரியர் உபக்கிரமம் பண்ணி கொடுத்தார். அதில் ஒரு விஷயம், ஸ்காந்த புராணத்தை ஸ்மரணம் பண்ணுறதுனால இன்னொரு விஷயம் எனக்கு வருது. வராக புராணத்தில் ரத சப்தமி தினத்தை நாம் இன்றைக்கி ஒரு பெரிய சூரியனுடைய ஆராதனை தினமாகவும், பகவான் நாராயணனுடையதான முக்கியமான ஒரு ஸ்தோத்திர தினமாகவும் கொண்டாடி வந்துட்டுருக்கோம். ஆனால் இனி மன்வாதி புண்ணிய காலமும் விசேஷமாக புண்ணிய காலமும் இன்றைக்கி சில சமயத்தில் சேரும். இதில் என்ன ஒரு விசேஷம் கேட்டேன்னா, இந்த மன்வாதி தர்ப்பண தினங்களில் எப்பொழுதுமே சுபகாரியமான பண்ணக்கூடாதுன்னு ஜோதிஷாஸ்திர தர்மசாஸ்திர விதி. ஆனால் இந்த ரதசப்தமி தினத்தன்றும் அக்ஷய திருதிய தினத்தன்றும் சுபகாரியமாவது பண்ணலாம் அப்படின்னு விசேஷமான தினம் இருக்கிறதுனால இது புண்ணிய தினம் மட்டும் இல்லை, ஒரு விவாக சுபமுகூர்த்த தினமாகவும் இந்த தினமானது தோன்றது. இப்போ எல்லாரும் பீஷ்மரை பற்றி ஸ்திரமான பிரஜை உடையவர், நல்ல திருடமான விரதம் உடையவர், ஆச்சாரியர் எல்லாரும் அருமையாக சொன்னான். ஆனால் அந்த ஸ்திரை பற்றி அவர் அப்படி இருந்தார்னு சொல்லிட்டு இருக்கமே ஒழிய நாம் என்ன பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் வரும். அது எல்லா ஆச்சாரியரும் உத்போதம் பண்ணுவா எப்படி இப்படி இருக்கணும்னு. ஆனால் இந்த வராக புராணத்தை என்ன கொடுக்குறாருன்னா,
இந்த ஸ்திர புத்தியானது எப்படி கிடைக்கும், என்ன உபாசனை பண்ணணும் மர்மத்தை கொடுக்குறார். அது தோன்றது. அஸ்வத்தம் பாஸ்கரம் கங்காம் நைமிஷாரண்யமேவச்ச சம்ஸ்மரிஷ்யந்தி மனுஜாக பிரயாசியந்தி ஸ்திரபுத்தையா. ஸ்திரபுத்தியானது அடையிறதுக்கு வழிகள் 4. இது சாட்சாத் பகவானு வாச்சன்னு சாட்சாத் கிருஷ்ண நாராயண சுவாமி அவரே சாட்சாத்தாக சொல்கிறார். சரி, பகவானு வாச்சம் போட்டு ஒரு சில ஸ்லோகங்கள் நிறையா வரும். அதில் வரப்போ இது ஸ்திரபுத்தி மனுஷனுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழி, எல்லாரும் பல வித உபாயத்தை சொல்லியிருக்கா. கேள்வி நிறையா வரும். மோக்ஷோபாயத்தை கொடுத்துருக்கா, தர்மோபாயம் எல்லாம் கொடுத்துருக்கா. உபாத்தியாச அருமையாக சொன்னார் என்னென்ன உபாயம் எப்படி இருக்கணும்னு. ஆனால் எல்லாம் கரெக்டு. எனக்கு தர்மத்தில் புத்தி போகிறப்ப அர்த்தத்தில் புத்தி போகிறது, அர்த்தத்தை பற்றி சிந்தனை பண்ணுறப்ப இதெல்லாம் அர்த்தம் அனர்த்தம் பாவி நித்தியன்னு மோட்சத்தில் புத்தி போகிறது. இது வியவஸ்தை இல்லாத புத்தியாக இருக்குது. இது என்ன அப்படி அடையிறது நானுன்னு கேட்குறப்ப, இல்லை இதுக்கு உபாயம் சொல்கிறேன் கேளுங்கோ. அஸ்வத்தம் அரசமரம், பாஸ்கரம் பண்ணுறப்ப சொல்கிறார் எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணுறது, நாராயண சரணாகதி அடையுங்கோ எல்லாம் கிடைக்கும்னார். அப்படி தான் பாண்டவா பண்ணால் விஜயமாயிட்டா. ஆனால் அதில் சொன்ன சாமி இதுலேயும் இருக்குது. மகாபாரத இதிகாசத்தை சொன்னது என்னன்னு கேட்டால், விஷ்ணுரேவ கதிர் ஏஷாம் குதஸ்தேஷாம் பராஜயா. விஷ்ணுவானது ஆசிரியமாக கத்தியாக எவருக்கு இருக்கிறாரோ அவருக்கு பராஜயமானது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்களை ஒரு சாமியமாக நிறையா கொடுத்துருக்கார். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான இந்த புண்ணிய தினத்தில் சூரியனுடைய ஆராதனையும் பண்ணணும். நம்ம சூரிய ஆராதனைக்கு ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேன்னு சொன்னார். ஆரோக்கியம் மட்டும் வரப்போகிறது இல்லை, ஸ்திரமான புத்தியும் வரப்போகிறதுன்னு திடமாக தெரிகிறது வராக புராண ரீதியாக. அப்பேற்பட்ட உன்னதமான இந்த தினத்தில் நம்ம எல்லோரும் பகவான் சுவாமி நாராயண சகசநாமத்தை பாராயணம் பண்ணோம். நம்ம இந்த வருஷம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான சீனிவாச மாமா அவர்களுக்கு மேன்மேலும் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் திட ஆரோக்கியத்தையும் தர்ம கர்மானுஷ்டானத்தை சர்த்தையும் கொடுக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அடியனுடைய உரையை நிவர்த்தி பண்ணிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.